जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर பாத பங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய சுய ஜாதகப்படி உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன தசாபுக்திக்குடைய பலன்கள், வார ராசி பலன்களுக்கான சில பலன்கள்லாம் எப்படி இருக்கும் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வார ராசி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. அதாவது சுப செலவு பண்ணி நிறையா செலவுகள் அதிகம். ரெண்டு விதமான செலவுகள் உண்டு. ஒன்று பார்த்திங்கன்னா சுப செலவுலேயே பார்த்திங்கன்னா கல்யாணம், சீமந்தம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏதாவது நிலம் வாங்கிறது, வீடு கட்டி முடிக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புதுசாக ஒரு கார் வாங்கிறது, இந்த மாதிரியான நிறைய சுபகாரியங்கள் சுப செலவுகள் நிறையா வந்தது. ஒன்று அசுப செலவுகள்னு ஒன்று வந்தது. அசுப செலவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது அசுப செலவுகள்னால் எப்படி சொல்லலான்னு, அதுவும் ஒரு செலவு தான். வீண் விரயம் ஒன்று, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறது. நமக்கும் அதுக்கு அதாவது ஒரு செலவு பண்ணினா அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில செலவுகள் நடக்கிறது. அதே போல் கர்மகாரியத்துக்காக செலவானது, மருத்துவ செலவுகள் அதிகமானது. இதெல்லாம் ஒரு படி கூடையே உங்களுக்கு நிறைய விரயங்கள் அதிகமாக காமிச்சுட்டுருக்கு. சமாளிக்க முடியல, இருந்தாலும் சமாளிக்கிறீங்க. கமிட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது, சமாளிக்க முடியலை. 90% சமாளிக்க முடியலை. மீனராசி பொறுத்தளவுக்கு தலையெடுக்க முடியுமா? பயமாக இருக்குது. இந்த லைஃப்பை நினச்சாலே பயமாக இருக்குது. என்னடா இது? அதாவது இந்த பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரெண்டு விஷயம். நல்லா படித்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறவங்களும் இதே பயத்தோடு தான் இருக்காங்க. இதுக்கு கம்மியாக வேலை பார்க்குறவங்களும் சரி, 30,000 40,000 10,000 இந்த இதில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பயம் இருக்குது. சில பேருக்கு வேலை மாற்றம் வந்துடுமா, வேலை மாறுவோமா அப்படின்னு மைண்டில் ஓடின்னு இருக்கு. இன்னும் அது ஃபுல் டிசிஷன் எடுக்கலை. ஆனால் இந்த வாரத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். ஏதாவது மாறலாமா, வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னு ஒரு மாறுதல் வரத்துக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லா பேசி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அம்மா கூட முக்கியமாக சண்டை போடாதீங்க. உங்களால் அம்மாவுக்கு மன உளைச்சல் வரக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா சமாளிச்சுடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவை நீங்கள் எவ்வளோக்குள்ள மன உளைச்சல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லதில்லை. அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க. அம்மாவை மன வருத்தத்துக்கு ஆளாக்காதீங்க. முக்கியமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. மீனராசியில் இருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, படிங்க, நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே இருங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இந்த வாரத்தில். ஆனால் அவங்கக்கிட்ட மூஞ்சி காட்டாதீங்க. அது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் அவங்க மனசு கஷ்டப்பட மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க மனசு வந்தாங்கன்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அதனால் அவங்கள அரவணைச்சு போகிறதுக்கு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டீங்களா போனீங்களா நீங்கள் கேட்கக்கூட வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்கள் அதெல்லாம் கூட கேட்க வேண்டாம். திட்டாமல் இருந்தால் போதும். என்ன பண்ணியிருக்கா, போனால் வந்தேன்னு அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுகிறதும், ஒரு இதுவாக பேசுகிறதும், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். உங்கள்கிட்ட எல்லா நல்ல குணாதிசயங்களும் இருக்குது. இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவப்பெயரை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை விஷயத்தில் நல்ல சிறப்பாக இருக்குது. ஆண்களுக்கும் சில விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம், புத்திர பாக்கியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறைய நன்னா இருக்குது.
நல்ல சொத்து தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல காதல் சம்பந்தமான விஷயங்களும் இருக்குது. சரி, சில நல்ல அதிர்ஷ்டமான சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மீனராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோவா நான் குறை சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. 11, 20, 23 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும், அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும். நல்லா சிறப்பாக அடுத்தடுத்த சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. நல்ல பேர் இருக்கும், நல்ல ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாம் நல்லா சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மாணவ மாணவிகளாம் நல்லா சிறப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் உண்டு. இந்த வாரத்தில் நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆண்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் சண்டை வரும். இந்த வாரத்தில் எனக்கு இது கொடுத்தே ஆகணும், செஞ்சே ஆகணும்னு சொல்லி சண்டை போடுவாங்க. சொந்தக்காரங்க சில பேர் அதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். ஒரு பிள்ளையாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, 2-3 பேராக இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும். உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரத்தில் உண்டு. பெண்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலைக்கு போகிறது, வேலை விஷயங்களில் நீங்கள் சம்மந்தப்படுத்துறது, வேலையில் நீங்கள் கையெழுத்து போடுறது, வேலை விஷயத்தில் எவ்வளோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். எப்படியும் நீங்கள் இன்னும் 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் அங்கே வேலை பார்த்து தான் ஆவீங்க. அப்புறமா பெண்கள் வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் சரியாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக செய்வீங்க. முன்கோபம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா சரியாக பண்ணுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக தான் இருக்கணும். தெய்வ வழிபாடில் எவ்வளோக்குள்ள உங்கள் மனசை நீங்கள் செலுத்துறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா வீட்லேயாவது கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தியில் பூசி மனசால் சிவ வழிபாடு பண்ணுங்கள், முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். கூடியமான வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, சாமி அம்பாவை வாங்கி வீட்டில் வைங்க. சின்னதாக ஒரு படமாவது வாங்கி வைங்க. இல்லை ஃபோன்லேயாவது வால்பேப்பரில் வச்சுக்கோங்க. மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்கு சுபமாக இருக்கும். சுபம். தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள், எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த சில பேருக்கு அது அப்படியே பலிக்கும். சாமி நீங்கள் சொன்னது எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, சந்தோஷம். சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்தது. சுவாமி நீங்கள் நேற்று இரவு கூட எனக்கு ஃபோன் வந்தது. சுவாமி நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் நான் இந்த சேனல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பிரார்த்தனை. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் பார்க்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடம், எண்கணிதம், திருமண பொருத்தம், ஹோமங்கள், கணபதி ஹோமத்திலேருந்து, நவகிரக ஹோமம்லேருந்து, நாகதோஷ பரிகார ஹோமங்கள்லேருந்து, புத்திரதோஷ பரிகார ஹோமங்கள், அதே போல் சுயம்பரா பார்வதி ஹோமம், நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து நான் அந்த ஹோம வகைகள்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணிட்டுருக்கேன். 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக மூலமந்திர ஜபங்களோட தனித்தனியாக நான் பண்ணிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் ராசி கற்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ஜாதகத்தில் ராசி கற்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரீஷியஸ் போடலாமா, செமி ப்ரீஷியஸ் போடலாமா, போட்டால் நல்லா, அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. மேஷ ராசிக்கு பவழம் போட்டுக்கோங்க, விருச்சிக ராசியாக பவழம் போட்டுக்கோங்க, அதே போல் மீன ராசியாக நீங்கள் கனக புஷ்பராகம் போட்டுக்கோங்க அப்படின்னு ராசிக்கான சில பேர் அப்படியே சொல்லிவிட்டு அதை அப்படியே இது பண்ணுவாங்க. துலா ராசியாக நீங்கள் உடனே நீங்கள் துலாம் ராசியாக இல்லை ரிஷப ராசியாக நீங்கள் வைரம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிவிடுவாங்க. அது நம்ம ஜாதக கட்டத்துக்கு நமக்கு அந்த கல் நம்ம எத்தனை கேரட் நம்ம போடணும், எத்தனை ரத்திஸ் நம்ம போடணும், அது தோஷம் உள்ள கற்களா, நன்னா இருக்கா, அது நல்ல தரம் வாய்ந்த கற்களா, நம்ம ராசிப்படி நம்ம போடலாமா, போட்டுன்னா நமக்கு ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, ஜாதகப்படி நமக்கு அதுக்கு தசாபுக்தி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லாமே நல்ல பலன்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசி சுவாமி எனக்கு திருமணம் தடங்களாகுது, எனக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்குது, நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள், நான் காதல் விஷயத்தில் ரொம்ப எனக்கு கை கூடலை, என்னை ஏமாற்ற பார்க்குறான், இல்லை என்னை ஏமாத்துறான், இல்லை ஒரு ஆணாக இருந்தால் இந்த பெண்ணு என்னை ஏமாத்தின்னு இருக்கா, சரியா எனக்கு இல்லை, எனக்கு காதல் கைகூடி வருமா, நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிப்போமா, நன்னா இருப்போமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும்பொழுது, இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து நீங்கள் கேட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தெளிவாக முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக கரெக்டாக முடிவெடுத்தீங்கன்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போவீங்க. நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஒரு
முடிவு எடுக்கும் பொழுது உங்களால் மீண்டு வர்றது கஷ்டம். கவனமாக இருந்துக்கோங்க. சுபம்.